அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. தஜ்வீதை கற்றுக்கிட்டு குர்ஆனை அழகிய முறையில் ஓதணும்னு நினைக்கிற உங்கள் எல்லாருக்குமே அல்லாஹுடைய கிருபை உண்டாகட்டும். இன்றைக்கான கிளாஸில் நம்ம தஜ்வீதின் முக்கியத்துவமும் லஹன் அப்படின்னா என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். இன்றைக்கான கிளாஸ்க்கு போவோம் இன்ஷா அல்லாஹ். ரப்பி ஷஹ்லி ஷத்ரி வயஸ்ஸுர்லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அவுது பில்லாஹி மினஷ்ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னைக்கான டாப்பிக்கில் நம்ம தஜ்வீதின் முக்கியத்துவம் பார்க்கலாம். தஜ்வீத் என்றால் என்ன அப்படின்னா, தஜ்வீத் என்றால் மேம்படுத்துதல் அல்லது முன்னேற்றம் அடைதல் அப்படின்னு அர்த்தம். ஒவ்வொரு எழுத்துக்குமே அதோட பிறப்பிடம் அறிஞ்சு அதோட ஷிஃபத், அதாவது இலக்கணம்னு சொல்லக்கூடிய ஷிஃபத்தை கவனித்து மொழிகிறது தான் தஜ்வீத் அப்படின்னு சொல்கிறாங்க. தஜ்வீதுடைய அவசியம் என்ன அப்படின்னா, அல்லாஹ் சொல்கிறான், வரத்தீலில் குர்ஆன தர்த்தீலா, இந்த குர்ஆனை நன்கு திருத்தமாக நிறுத்தி நிறுத்தி ஓதுவீராக அப்படின்னு சொல்கிறான். குர்ஆனை திருத்தமாக அழகாக சரியாக ஓதணும் அப்படிங்கிறது அல்லாஹுடைய கட்டளை. தஜ்வீத் என்பது குர்ஆன் ஓதுவதற்கு கொடுக்க வேண்டிய உரிமை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு எழுத்துக்குமே அதன் உரிமையை கொடுத்து தவறுகளை தவிர்த்து குர்ஆனை அழகிய முறையில் ஓதுவதற்கு தஜ்வீத் கற்பது அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. குர்ஆனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கற்றுக்கிட்டாங்களோ, ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு எப்படி கற்றுக் கொடுத்தாங்களோ அப்படி தான் நம்மளும் ஓதணும். ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு தஜ்வீதோடு தான் கற்றுக் கொடுத்துருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஜ்வீதோடு தான் ஓதியிருக்காங்க. சஹாபாக்களுமே தஜ்வீதோடு தான் ஓதியிருக்காங்க. அப்போ நம்மளுமே தஜ்வீதோடு தான் ஓதணும் அப்படிங்கிறது கட்டாய கடமையாக இருக்குது. தஜ்வீதை கற்று அதன்படி ஓதுதல் கட்டாயமாகும். அது இல்லாமல் குர்ஆன் ஓதுபவர் அதில் பாவம் செய்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம லஹன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். லஹன் அப்படின்னா குர்ஆன் ஓதும் பொழுது ஏற்படும் தவறுகள். குர்ஆன் ஓதும்பொழுது ஏற்படும் பிழைக்கு லஹன் என்று பொருள். குர்ஆனை ஓதும்பொழுது லஹன் இல்லாமல் பாதுகாக்கிறது நம்மளுடைய கடமை. இந்த லஹன் 2 டைப்ஸாக பிரியுது. இந்த லஹன் 2 டைப்ஸாக பிரியுது. அது லஹனுல் ஜலி, லஹனுல் ஹஃபி அப்படின்னு 2 டைப்ஸாக பிரியுது. லஹனுல் ஜலி அப்படின்னா என்னென்னா வெளிப்படையான தவறு, கிளியர் மிஸ்டேக்ஸ். லஹனுல் ஹஃபி அப்படின்னா மறைவான தவறு, ஹிடன் மிஸ்டேக்ஸ். இப்போ நம்ம லஹனுல் ஜலி, வெளிப்படையான தவறு எப்படி ஏற்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த லஹனுல் ஜலி உச்சரிப்பில் தவறு இழைப்பதால் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஓதும்பொழுது தப்பு பண்ணுறதுனால இது ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது போல் தவறான உச்சரிப்பால் பொருள் மாறிவிடும். இதனால் இவ்வாறு ஓதுவது ஹராம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தப்பாக ஓதுறது ஹராம், அது நமக்கே தெரியும். இந்த லஹனுல் ஜலியோட வகையும் அதோடைய உதாரணமும் நம்ம இப்போ பார்ப்போம். ஒரு எழுத்தின் இடத்தில் மற்றொரு எழுத்தை மாற்றி ஓதுவது, அதாவது சேஞ்சிங் அ லெட்டர். ஒரு எழுத்து இருக்க இடத்துல நம்ம இன்னொரு எழுத்தை மாற்றி ஓதும்பொழுது இந்த லஹனுல் ஜலி ஏற்படுது. இப்போ அல்ஹம்து அப்படின்னு இருக்க இடத்துல அல்ஹம்து அப்படின்னு நம்ம ஓதுறோன்னா, அல்ஹம்து அப்படின்னா அனைத்து புகழும் அப்படின்னு அர்த்தம். அல்ஹம்து அப்படின்னா அமைதி, மரணம் அப்படின்னு அர்த்தம். நம்ம மாத்திர இந்த ஒரு சின்ன லெட்டர்னால எப்படி ஒரு மாற்றம், அதாவது அர்த்தம் மாறுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கேளுங்க. கல்பு, காஃப், அதாவது ஹெவி லெட்டர். இந்த குண்டு காஃப் ஹெவி லெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காஃப்க்கு பதிலாக நம்ம காஃப் அப்படின்றத கல்பு அப்படின்னு ஓதுனோன்னா, கல்பு அப்படின்னா இதயம் அப்படின்னு அர்த்தம். கல்பு அப்படின்னா நாய் அப்படின்னு அர்த்தம். அப்போது உச்சரிப்பினால் இந்த வார்த்தையுடைய அர்த்தம் மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது சேஞ்சிங் அ லெட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எழுத்துக்களை கூட்டுவது. ஒரு எழுத்தை அங்கே இல்லாத ஒரு லெட்டரை ஆட் பண்ணும் பொழுது அங்கே லஹனுல் ஜலி ஏற்படுது. அதாவது மாலிகி யௌமித்தீன் அப்படின்னு இருக்க இடத்துல மாலிகி, அதாவது நம்ம அந்த லாம்க்கு பக்கத்தில் ஒரு யாவை அந்த காஃப்க்கு பக்கத்தில் ஒரு யாவை நம்ம ஆட் பண்ணும்பொழுது அங்கே மீனிங் மாறுது. தீர்ப்பு நாளின் அதிபதி அப்படின்னு அர்த்தம். நம்ம ஒரு யாவை ஆட் பண்ணி சொல்லும் பொழுது அங்கே தீர்ப்பு நாளின் அதிபதிகள் அப்படின்னு அர்த்தம் மாறிடுது.
மாலிகி யௌமித்தீன் என்பதில் மாலிகி யாவை நம்ம சேர்த்து சொல்கிறதுனால அங்கே உச்சரிப்பு மாறுது, அர்த்தமும் நமக்கு மாறுது. தேர்ட் ஒன் வந்துட்டு எழுத்துக்களை குறைப்பது, அதாவது ட்ராப்பிங் எ லெட்டர். ஒரு எழுத்தை நம்ம விடும் பொழுது அங்கே லஹனுல் ஜலி ஏற்படுது. இப்போ வந்துட்டு இன்ன அப்படின்னா நிச்சயமாக நாம் அப்படின்னு அர்த்தம், இன்ன அப்படின்னா நிச்சயமாக அப்படின்னு அர்த்தம். அப்போது அங்கே ஒரு அலிஃப் மத் விடுறதுனால நமக்கு அங்கே வந்து லஹனுல் ஜலி ஏற்படுது. ஒரு எழுத்தை ட்ரா பண்ணும்போது அங்கே லஹனுல் ஜலி ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்த் ஒன் வந்து ஹரக்கத்துகளை மாற்றி ஓதுவது, அதாவது சேஞ்சிங் ஏ ஹரக்கத். ஹரக்கத்னா ஃபத்ஹா கஸ்ரா தொம்மா, அதாவது நம்ம ஜேர் ஜபர் பேஷ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்துட்டு இங்கே ஃபத்ஹா கஸ்ரா தொம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்துட்டு அன்னம் த அலைஹிம் அப்படின்னு இருக்க இடத்துல நம்ம வந்துட்டு அன்னம் து அலைஹிம் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா அங்கே வந்துட்டு அர்த்தம் மாறுது. அன்னம் த அலைஹிம் அப்படின்னா அவர்கள் மீது நீ அருள் புரிந்தாய் அப்படின்னு அர்த்தம். அன்னம் து அலைஹிம் அப்படின்னா அவர்கள் மீது நான் அருள் புரிந்தேன் அப்படின்ற மாதிரி அர்த்தம் அங்கே மாறுது. ஃபிஃப்த் ஒன் வந்துட்டு ஃபத்ஹா கஸ்ரா தொம்மா போன்ற எழுத்துக்களை சுக்கூன் வைத்து ஓதுவது அல்லது சுக்கூன் உள்ள இடத்தில் ஹரக்கத் வைத்து ஓதுவது, அதை ஃபத்ஹா கஸ்ரா தொம்மா வச்சு ஓதுறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சேஞ்சிங் முத்தஹர்ரிக் லெட்டர்ஸ், முத்தஹர்ரிக்னா ஃபத்ஹா கஸ்ரா தொம்மா, அதுதான் வந்துட்டு முத்தஹர்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்துட்டு நம்ம சுக்கூன் வச்சு ஓதுறது. இப்போ வந்துட்டு பரீக அப்படின்னு இருக்க இடத்துல நம்ம பர்க அப்படின்னு ஓதுனோன்னா அதுவும் அர்த்தம் அங்கே மாறுது. பரீக அப்படின்னா திகைப்புற்றது அப்படின்னு அர்த்தம், பர்க அப்படின்னா மின்னல் அப்படின்னு அர்த்தம். இங்கே இப்படி நம்ம ஓதும்பொழுது லஹனுல் ஜலி ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. சிக்ஸ்த் ஒன் ஷத்துடைய எழுத்தை அழுத்தாமல் லேசாக ஓதுவது அல்லது ஷத் இல்லாத இடத்தில் ஷத்து வைத்து அழுத்தி ஓதுவது. ஆடிங் ஆர் ட்ராப்பிங் ஏ ஷத்தா. ஷத்தானா என்னன்னா இதுதான் ஷத்தான்னு சொல்லுவோம், தெரியும்னு நினைக்கிறேன். வந்துட்டு லஅன்னஹும் அங்கே வந்துட்டு அழுத்தம் கொடுத்து லஅன்னஹும் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்துட்டு லஅன்னஹும் அப்படின்னு சொல்லி அழுத்தம் இல்லாமல் ஓதுறது. அப்போது வந்துட்டு லஅன்னஹும் அப்படின்னா நாம் அவர்களை சபித்தோம் அப்படின்னு அர்த்தம். லஅன்னஹும் அப்படின்னா அவ்விருவர்கள் அவர்களை சபித்தனர் அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம வந்துட்டு லஹன் ஜலி எதனால் ஏற்படுது, லஹன் ஜலி இல்லாமல் நம்ம எப்படி ஓதணும் அப்படின்றத பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு செகண்ட் டைப் லஹனுல் ஹஃபி. இந்த லஹனுல் ஹஃபி அப்படின்னா மறைவான தவறு. இந்த வகையான தவறு வந்துட்டு தஜ்வீத் சட்டத்தின் கீழே தான் வரும். தஜ்வீத் ஓதுறவங்களால் மட்டும்தான் இந்த மாதிரி சட்டத்தை கண்டுபிடிக்க முடியும். இந்த வகையான தவறு வந்துட்டு மக்ரூஹ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து லஹனுல் ஹஃபிக்கும் லஹனுல் ஜலிக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை பார்ப்போம். லஹனுல் ஜலி வந்துட்டு வெளிப்படையான தவறு, லஹனுல் ஹஃபினா மறைவான தவறு, இது நமக்கு தெரியும். லஹனுல் ஜலி வந்துட்டு தவறான உச்சரிப்பினால் ஏற்படுது. அதான் லெட்டரை சேஞ்ச் பண்ணுறது, ஹரக்கத்தை சேஞ்ச் பண்ணுறது, ஷத்தா வச்சு ஓதுறது, சுக்குனை மாற்றி ஓதுறது, இதனால் லஹனுல் ஜலி வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. லஹனுல் ஹஃபி வந்துட்டு தஜ்வீத் சட்டத்தை உபயோகிக்காததுனால ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து நம்ம தஜ்வீதோட சட்டங்களை பற்றி பார்ப்போம். தஜ்வீதோட சட்டங்களை உபயோகிக்காததுனால இது வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் லஹன் ஜலியால் பொருள் வந்து மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லஹனுல் ஹஃபினால், அதாவது நம்ம தஜ்வீத் ரூல்ஸை வந்துட்டு அப்ளை பண்ணாமல் ஓதுறதுனால பொருள் வந்து மாறாது, ஆனால் அப்படி ஓதுறது கூடாது. ஓகேவா? லஹனுல் ஜலி இப்படி ஓதுறது வந்து நமக்கு ஹராம். ஆனால் லஹனுல் ஹஃபியில் வந்துட்டு தவறுகளை தவிர்த்து கொள்வது சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு ஃபோர்த் ஒன் வந்து வெளிப்படையாகவே இந்த தவறினை அறிய முடியும். அதாவது நம்ம ஓதும் பொழுதே இந்த லஹனுல் ஜலியை வந்துட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் லஹனுல் ஹஃபி இந்த மறைவான தவறை வந்துட்டு தஜ்வீத் ஓதுறவங்களால், மார்க்க அறிஞர்களால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸில் நம்ம மஹரஜ் எழுத்துக்களின் பிறப்பிடம் பார்க்கலாம். இந்த கிளாஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே அட்மினுடைய நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கோங்க. அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.